கார்த்திகை தீபத் திருவிழா திருவண்ணாமலையில் குவியும் பக்தர்கள். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் பின்புறம் உள்ள அண்ணாமலையார் மலை என்று பெயர் சூட்டி அழைக்கப்படும் 2668 அடி உயரமுள்ள மலையையே சிவனாக வணங்கப்பட்டு வருகிறது. சிவபெருமான் அக்னி பிழம்பாக காட்சி கொடுத்ததால் அதனை போற்றும் வகையில் கார்த்திகை தீபத்தன்று இந்த மலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. கார்த்திகை தீப திருவிழா 10 நாட்கள் நடைபெறும் விழாவாகும். இந்த ஆண்டிற்கான கார்த்திகை தீப திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மகா தீபம் நாளை மாலை 6 மணியளவில் 2668 அடி உயர மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. நாளை மகா தீபம் ஏற்றப்படுவதை முன்னிட்டு அதிகாலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை நடைபெறும். தொடர்ந்து அதிகாலை 4 மணியளவில் சாமி சன்னதியில் உள்ள அத்த மண்டபத்தில் பரணி தீபம் ஏற்றப்படும். மகா தீபம் ஏற்றப்படும் நாளில் திருவண்ணாமலை மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்கள் மலையில் தீபம் ஏற்றும் வரை தங்கள் வீடுகளிலோ வியாபார நிறுவனங்களிலோ மின்விளக்குகளை எரிய விட மாட்டார்கள். மாலை 6 மணிக்கு மகா தீபம் ஏற்றிய பிறகே விளக்கு போடுவார்கள். மேலும் தங்கள் வீடுகளிலும் வீட்டின் முன்புறமும் அகல் விளக்குகள் ஏற்றி வழிபடுவார்கள். அந்த நேரம் திருவண்ணாமலை நகரமே ஒளி வெள்ளத்தில் காட்சியளிக்கும். மகாதீபம் ஏற்றியதும் திருவண்ணாமலை மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் வீடுகள் மற்றும் வியாபார நிறுவனங்களில் அகல் விளக்குகளை ஏற்றி மலையை நோக்கி வழிபடுவார்கள். இந்த ஆண்டு மகாதீபத்தன்று சுமார் 40 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.